நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு, குறிப்பாக தமிழ், ஹிஸ்டரி, இந்த இரண்டு பாடப்பிரிவிற்கும் கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் 150 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போறோம். சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 யூனிட், அந்த 10 யூனிட்டுக்கான தகவல்களை முழுமையாக மேஜர்ல அதிக மதிப்பெண் எடுப்பதற்கான ஒரு வழிமுறையாக நம்ம நினைச்சிடறோம். 150 தேர்வுகள் டெஸ்ட் பேஜ் ஆனது உங்களுக்கு நம்ம கண்டக்ட் பண்ணி போறோம். நவம்பர் 24 இருந்து உங்களுக்கு இந்த தேர்வானது நடைபெறும் சொல்லி அறிவிப்பு கொடுத்து நம்ம நினைச்சிடறோம். முதல்ல சாம்பிள் டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன்ல எப்படி தேர்வு எழுதணும், அதுல என்னென்ன இடர்பாடுகள் இருக்கு எல்லாத்தையுமே சரி பண்ணி உங்களுடைய மார்க்கு, உங்களுடைய ரேங்க் எல்லாத்தையுமே நீங்க தெரிந்து கொள்வதற்கான வழிமுறையாக நம்ம நினைச்சிடறோம். ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல உங்களுக்கு நவம்பர் 24 ஸ்டார்ட் ஆகக்கூடிய தேர்வு, சரிங்களா? நவம்பர் 24 ஸ்டார்ட் ஆகக்கூடிய தேர்வு முதல் சாம்பிள் டெஸ்ட். இது போக உங்களுக்கு நவம்பர் 27 புதன்கிழமை ஒரு தேர்வு நம்ம சாம்பிள் டெஸ்ட் 2 கொடுக்குறோம். அதே மாதிரி டிசம்பர் 1, சரிங்களா? டிசம்பர் 1 பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வருது. சோ இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சாம்பிள் டெஸ்ட். அப்ப வருகின்ற ஞாயிறு டிசம்பர் 1 வரைக்கும் உங்களுக்கு நம்ம நினைச்சிடறோம் சாம்பிள் டெஸ்ட் தான் கொடுக்குறோம். அந்த சாம்பிள் டெஸ்ட்ல நீங்க எழுதி ஆன்லைன்ல என்னென்ன இடர்பாடுகள் இருக்கு எல்லாத்தையுமே கலைந்துட்டு அடுத்த யூனிட் வைஸான தேர்வு எப்ப நம்ம உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றோம் சொல்ல பார்க்கல. ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 1, திங்கள் 2, செவ்வாய் 3, புதன் 4. டிசம்பர் 4 இருந்து உங்களுக்கு நம்ம நினைச்சிடறோம் ரெகுலரா யூனிட் வைஸ் டெஸ்ட் ஆனது உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். டிசம்பர் 4 இருந்து உங்களுக்கு வாரத்துல 2 நாட்கள் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பிளான் அடிப்படையில். இதுல உங்களுக்கு முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட் பாத்தீங்கன்னா அலகு 1 யூனிட் 1ல பாத்தீங்கன்னா மொழி வரலாறு நம்மளுக்கு யூனிட் 1 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு திராவிட மொழிகள், தமிழ் மொழியின் தொன்மை, தமிழ் மொழியின் தனித்தன்மைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம ரெஃபர் பண்ண வேண்டிய மூல புத்தகங்கள் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 புத்தகங்களானது நீங்க நினைச்சுனா இதை ரெஃபர் பண்ணி இந்த டெஸ்ட் பேஜ்ல நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட் ஆனது உங்களுக்கு 5 புக்கை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு தேர்வானது இருக்கும். நம்ம ஒவ்வொரு டாபிக்கா கொடுத்துருக்கோம். அந்த டாபிக் உங்களுக்கு 5 புத்தகங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். சோ இந்த 5 புத்தகங்கள் என்ன? முதல்ல பாத்தீங்கன்னா தமிழ் மொழி வரலாறு, சக்திவேல் அவருடைய புக்கு. அதே மாதிரி மொழி வரலாறு தேப்போமி, திராவிட மொழிகள் ஒப்பியல் பாத்தீங்கன்னா ஜான் சாமுவேல் அவருடைய புத்தகம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திராவிட மொழிகள் அகத்தியலிங்கம், மொழி வரலாறு மூவா, சரிங்களா? சோ இந்த 5 புத்தகங்கள். முதல் புத்தகம் சக்திவேல் சாரோட புக்கு, தேப்போமி அவருடைய புக்கு, ஜான் சாமுவேல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், ஜான் சாமுவேல் அவருடைய புக்கு. அதே மாதிரி மொழி வரலாறு மூவா, திராவிட மொழிகள் அகத்தியலிங்கம் 2 தொகுதிகள் இருக்கும். அகத்தியலிங்கம் புக்கு பாத்தீங்கன்னா 2 தொகுதிகள் இருக்கும். சோ இத ஃபுல்லா நீங்க கவர் பண்ணி தான் இந்த தேர்வை நம்ம உங்களுக்கு கொடுக்கணும். அதனால இந்த புக்கை ஃபுல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்கணும், ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும். சோ அது போக நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக சுபிக்குழுவினுடைய மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்திருக்கோம். சோ இந்த மெட்டீரியல் போக 2000க்கும் மேற்பட்ட ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? சோ இந்த கொஸ்டின் பேங்க் மெட்டீரியல் இந்த புத்தகங்களை முழுமையாக உள்ளடக்கி உங்களுக்கு நம்ம கொடுத்திருப்போம். சோ மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்த புத்தகத்தையே நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒன்லைனை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். சோ டெஸ்ட் பேஜ் மட்டும் எனக்கு போதும் இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த புத்தகங்களை முழுமையாக நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, மூல புத்தகங்களை பயன்படுத்திக்கோங்க. அதுல இருந்துதான் உங்களுக்கு வினாக்களானது நம்ம என்ன போறோம், ப்ரொவைட் பண்ண போறோம். சோ அது போக உங்களுக்கு இதுல இருக்கக்கூடியது புதைப்பொருள் ஆய்வு, நம்மளுடைய மெட்டீரியல்லே பண்பாட்டு பரவல் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம். தமிழ் மொழியின் கிளை மொழிகள், அதே மாதிரி தமிழும் உலக செம்மொழிகளும்
இதற்கான கின்ஸ் மெட்டீரியல் சரிங்களா, இதற்கான கின்ஸ் எடுத்த மெட்டீரியல் ஆனது ஓரிரு நாட்கள்ல உங்களுக்கு டெஸ்ட் பேஜோட குரூப்ல உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். ஸோ எல்லா புக்கையும் நம்ம கவர் பண்ணி ஸோ இந்த டாபிக்கை மட்டும் நம்ம ஸ்பெசிபிக்கா எடுத்திருக்கோம், இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் தொகுத்து. ஸோ மற்றது ஃபுல்லாமே நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்களா இருக்கட்டும், மூல புக்கு அதுலயே உங்களுக்கு எல்லாம் இருக்கும். இன்னையும் ஸ்பெசிபிக்கா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இதற்கு தகவல்கள் நம்ம தொகுத்துருக்கோம் கின்ஸா. ஏன்னா உங்களுக்கு இந்த தமிழும் உலக செம்மொழிக்கு வந்து கிட்டத்தட்ட 80 பக்கம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 80 பக்கத்தை நீங்க ரீட் பண்ணிட்டு அதுல இருந்து இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லா தொகுத்து நம்ம என்ன செய்யறோம், டெஸ்ட் பேஜ் ஆசிரியருக்காக கொடுக்குறோம். ஸோ அதை நீங்க முழுமையாக பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது யூனிட் 1 அலகு 1க்கான மொழி வரலாறுக்கான மூல புத்தகத்தினுடைய தேர்வு. சோ மொழி வரலாறு இந்தந்த புக்கை நீங்க படிச்சு அதுல இருந்து தேர்வு எழுதுற மாதிரி இருக்கும். சோ அடுத்த யூனிட் 2க்கு யூனிட் 3க்கு நம்ம வரிசையா அந்த டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக உங்களுக்கு தகவல் கொடுப்போம். சோ அதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம், முழுமையாக பயன்படுத்திக்கலாம். நம்மளுடைய இலக்கு 2025ல நம்ம என்ன செய்யணும், ஒரு அரசு பணியை நாம் பெற வேண்டும். அதற்கான வழிமுறைகளை முழுமையாக நம்ம என்ன செய்யறோம், இங்க தொகுத்து கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கணும். இது போக டிசம்பர் 1ல இருந்து உங்களுக்கு பயிற்சி வகுப்புகளும், அந்த பயிற்சி வகுப்புல இருந்து அடுத்தபடியாக தேர்வுங்கிற ஒரு கான்செப்டும் நம்ம கொடுக்க போறோம். ஸோ டெஸ்ட் பேஜ் ஆசிரியர்கள் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஷெட்யூல போட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த நாள் போக போக அதிகமாக நீங்க படிக்க வேண்டியது இருக்கும், ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அதற்கு தகுந்தாற் போல உங்களை தயார் செஞ்சுக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களையும் இதை குறித்த சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கும் சுபி குழுவோடு இணைந்தீர்கள். உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை எட்டும் வரை. நன்றி நண்பர்களே.